ஏய் கோமதி, ஊர்லேருந்து எப்படி வந்த? நேற்று நைட்டே ஊர்லேருந்து வந்துட்டேன்டி. சரி அப்படியே வள்ளியக்காவை ஒரு எட்டு பார்த்துட்டு போவோன்னு தான் காலங்காத்தால வந்தேன். அது சரிதான். தலையில் என்ன இவ்வளோ பெரிய குண்டா வச்சுட்டு இருக்க? குண்டாக்குள்ள என்ன போட்டு வச்சிருக்க? ஏய் முதல்ல இந்த குண்டானை கீழே இறக்கி வைடி, அப்புறமா சொல்கிறேன். அப்பாடா, ஒரு வழியாக தலையில் இருக்க பாரத்தை இறக்கி வச்சாச்சு. ஏய், இந்த குண்டாண்டா இவ்வளோ வெயிட்டாக இருக்குது, எப்படி இதை தூக்கி தலையில் வச்சுட்டு வந்த நீ? வீட்டில் எசிங்கு கஷ்டப்பட்டு என் தலையில் தூக்கி வச்சாரு, இறக்க முடியாமல் தவச்சிட்டு இருந்தேன். அதான் நீ இப்போ இறக்கி வச்சிட்டல்ல. சரி வள்ளியக்காவை கூப்பிட்றி. அக்கா, அக்கா, கோமதி வந்திருக்கா, உங்களை கூப்பிட சொல்கிறா, வாங்க சீக்கிரம். இந்த நேரம் பார்த்து அக்கா எங்கே போயிருக்குன்னு தெரியல. அண்ணோ இங்கே வா, இதில் என்னெல்லாம் இருக்குன்னு நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீட்டில் வச்சிரு. ஏய் என்னங்கடி வள்ளியக்கா வள்ளியக்கான்னு பேரை சொல்லி சொல்லி கூவி நிற்கிறீங்க, என்னடி வேணும் ரெண்டு பேருக்கும்? கோமதி எப்போ ஊர்லேருந்து வந்த? நேற்று நைட்டே வந்துட்டேங்க்கா. நீ கொஞ்சம் பொருள்லாம் கொல்லிமலையிலேருந்து வாங்கி வர சொன்னல, அதெல்லாம் வாங்கி வந்திருக்கேன். கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோ. ஓ அப்படியா? அக்கா, நீ தான் கொல்லிமலையிலேருந்து திங்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கியா? ஆமாண்டி, இவ அவங்க அம்மா வீட்டுக்கு கொல்லிமலைக்கு அடிக்கடி போவா, அங்கே நிறைய விசித்திரமான பொருள்லாம் கிடைக்கும். அதனால இவகிட்ட கொஞ்சம் லிஸ்ட் எழுதி கொடுத்து இதெல்லாம் வாங்கி வந்து கொடுமான்னு சொல்லுவேன். இதான் இந்த தடவை வாங்கி வந்திருக்கா. அக்கா இந்த தடவை மிளகு விலை கொஞ்சம் கூடி போச்சு. அது தர வாய்ந்த மிளகு இல்லை, அது எனக்கு விலை கூட்டுறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. அதுவும் இல்லாமல் எவ்வளோ தான் விலை கூட்டினாலும் நம்ம ஊரில் விற்கிற மிளகை விட அது விலை கம்மியாக தான் கிடைக்குது. ரொம்ப நாளாக மூட்டு வலி இருக்குன்னு சொன்னல, அதனால் நான் மொடவாட்டுக்காலை வாங்கி வந்திருக்கேன். அதை சூப் வச்சு குடிச்சேன்னு வச்சுக்கோ, ஏன் உன் மூட்டு வலியெல்லாம் பறந்து போயிடும். அது நடி மொட ஆட்டுக்கால். அது கொல்லிமலையில் விளையிற ஸ்பெஷல் கிழங்குடி. அது மண்ணிலலாம் வளராது, பாறைங்களுக்கு இடுக்கில் வளர்ந்துருக்கும். பார்க்க மனுஷக்கால் மாதிரியே இருக்கும். சாப்பிட்டு பார்த்தோன்னா ஆட்டுக்கால் சுவையாக இருக்கும். என்னடி இவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கிற கிழக்கு அது? காட்டு கொஞ்சம் பார்ப்போம். இந்தா பாரு. ஏய், இதை பார்த்தா எனக்கு சந்தேகமாக இருக்கே, நீ சொல்கிறதுல உண்மையா? அண்ணோ அவன் சொல்கிறது எல்லாமே உண்மை தான். இந்த முடவாட்டுக்காலில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. உனக்கு இதை பற்றி தெரியாதனால தான் சந்தேகப்படுற. உனக்கும் சூப் போட்டு கொடுக்குறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல். இந்த மாதிரி கிழக்கை எங்கள் ஊரில் நான் பார்த்ததே இல்லையே. இது உங்கள் ஊரில் எங்கே வரும்? இது கொல்லிமலையில் தானே விளையுது. இது சுற்றி இருக்க கிராமத்தில் தான் இது விற்றுட்ருப்பாங்க. உங்கள் ஊர்லலாம் ரொம்ப அதிசயமாக எப்பயாவது தான் வரும். அது கூட நீங்கள் பார்த்து வாங்க மாட்டீங்க. ஆமாண்டி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். அக்கா, மிளகு, சீரகம், வெந்தயம், தனியா, காஞ்ச மிளகா இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாமே ஒரு கிலோ வாங்க சொன்னேன், வாங்கிட்டு வந்தாச்சு. அதுக்கு எவ்வளோ விலைன்னு நான் அப்புறமா சொல்கிறேன், நீ நாளைக்கு கொடுத்தா போதும். நான் உன்னை ஒரு செட்டு தானே வாங்கிட்டு வர சொன்னேன், நீ ஏன் தனித்தனியாக வாங்கிட்டு வந்த? அக்கா இது தடவை சந்தை ஒன்றும் போடலை, அதனால தான் செட்டு வாங்காமல் தனித்தனியாக வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ என்ன தான் கணக்கு போட்டாலும் செட்டு வாங்குறதுக்கும் இந்த மாதிரி தனித்தனியாக வாங்கினதுக்கும் ஒரே விலையாக தான் இருக்கும். ஏதோ கூடுதல் குறைஞ்செல்லாம் எதுவும் இருக்காது, கணக்கு போட்டு பார்த்துக்கோ. அப்புறம் என் வீட்டுக்கார் கேட்டார்னு மலைத்தேன் வாங்கிட்டு வந்திருக்கேக்கா. உனக்கும் இந்த பாட்டிலில் இருக்குது பாரு, இதை எடுத்துகிட்டு போயிட்டு தனமாவோடு கலந்து தண்ணல் லட்டு செஞ்சு கொடு. என் பசங்களுக்கு நீ பண்ணுற தண்ணல் லட்டுனா ரொம்ப பிடிக்கும். சரிடி, கண்டிப்பாக பண்ணித்தரேன். கார்த்திகை தீபத்துக்கு வாங்கின தனையே இன்னும் இருக்குது, அது நான் லட்டாக பண்ணி உனக்கு கொடுக்குறேன். ஏய், இதெல்லாம் பார்க்கும்போது ஃபஸ்ட் குவாலிட்டி மிளகு மாதிரி இருக்குடி. எப்படி உனக்கு இவ்வளோ தரமான பொருட்கள்லாம் கிடைக்குது? கொல்லிமலையில் விளையிற எல்லா பொருட்களுமே தரமாக தான் இருக்கும். அதனால தான் நாங்கள் ஊருக்கு போய் அங்கேருந்து வாங்கிட்டு வந்து அதை வச்சு சமைக்கிறோம். அதனால தான் கடையில் போடுற எங்கள் எல்லா பொருளுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. ஓஹோ, சமையலில் போடுற பொருட்கள்லாம் தரமானதை போடுறதுனால தான் சாப்பாடோட ருசி ரொம்ப கூடுது போல இருக்குது. இப்போ தான் அது எனக்கு புரியுது. அது மட்டும் இல்லடி, இதெல்லாம் போட்டால் கூட எங்கள் வீட்டுக்கார சிங்கோட கைமண்ணம் இருக்குல்ல, அதுதான் டேஸ்ட்டை ஒன்று ஏற்றி கொடுக்குது. அப்படின்னா கைவண்ண போகிறாரு உங்கள் வீட்டுக்காரு. அவர் அதை கைவண்ணத்தை எந்த கடையில் வாங்கினாருன்னு சொல்கிறேன்னா நானும் வாங்கி எங்கள் வீட்டில் போய் செய்வேன்ல. என் மாமியார்காரி எப்போ பார்த்தாலும் என்னை திட்டிகிட்டே கிடக்குறான். யோவர்த்தி அவளை நக்கல் பண்ணுறது வேலையை அவளுக்கு. என் அண்ணன் இந்த பொருள் எடுத்துகிட்டு போய் உள்ளே வைடி, அவகிட்ட தொணன்னு பேசிகிட்டு இருக்காத. ரெண்டு பேரும் ப்ரஷ் பண்ணிட்டீங்களா? அப்படியே போயிட்டு வெள்ளைச்சோளை கஞ்சி பண்ணியிருக்கேன், போய் குடிங்க போங்க. அக்கா, இன்னைக்கு என்ன கஞ்சி தான் பண்ணியா? ஆமாண்டி, இன்றைக்கி வெள்ளைச்சோளை கஞ்சி தான் பண்ணியிருக்கேன். இட்லி தோசை சாப்பிட்றத விட இதை சாப்பிட்டோன்னா எவ்வளோ ஸ்ட்ரென்த்து தெரியுமா உனக்கு? இப்போல்லாம் ஒரு ஆளை 2 அடி அடிக்கிறல்ல, அடுத்த தடவைக்கு 5 அடியாக சேர்த்து நல்லா அடிக்கலாம். வெள்ளைச்சோள கஞ்சினா அவ்வளோ ஸ்ட்ரென்த்துடி. 2 பேர் அடிக்கிறதுக்கு 10 பேரை கூட ஒரே நேரத்தில் அடிச்சிடலாம். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான கஞ்சி அது. அக்கா, எனக்கும் வெள்ளைச்சோள கஞ்சினா ரொம்ப பிடிக்கும். செஞ்சு வச்சிருக்கியா?
நான் நிறையவே செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ குடிங்க.